வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான 7 கூலிப்படைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, ஏஜிஎஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஏஜிஎஸ் லண்டனை தளமாக கொண்ட ஒரு பிரைவேட் மிலிட்டரி ஆர்கனைசேஷன். இங்கிலாந்து தொழிலதிபரான டிம் ஸ்பைரலால இந்த அமைப்பு 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பிரிட்டனோட சிறப்பு படை ராணுவ வீரர்களுடன் ஆப்பிரிக்காவில் உள்ள மிகவும் ஏழ்மையான நாடுகளில் இருந்து இளைஞர்கள் குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு எடுக்கப்படுறாங்க. ஆப்பிரிக்க இளைஞர்களுக்கு ஏஜிஎஸ் டிஃபென்ஸ் அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 1200 ரூபாயை சம்பளமா கொடுக்கறாங்க. ஏஜிஎஸ் டிஃபென்ஸ் சிரியா, ஆப்கன், ஈராக், ஆப்பிரிக்கால ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஈராக் போரின் போது 2005ஆம் ஆண்டு ஏஜிஎஸ் டிஃபென்ஸை சேர்ந்த கூலிப்படை வீரர்கள் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பொதுமக்கள் மீது நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதல்ல பல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அமெரிக்காவின் அழுத்தத்தால இந்த சம்பவம் சர்வதேச மட்டத்தில் பெரிய அளவுல மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஏஜிஎஸ் டிஃபென்ஸ் அமெரிக்கா, பிரிட்டன், யுனைடெட் நேஷன் மற்றும் நேட்டோ நாடுகளுக்காக பல ரகசிய ராணுவ நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஈராக், சிரியா, லிபியாவில் இருக்க பிரிட்டன், அமெரிக்காவுடைய எண்ணெய் ஆலைகளை பாதுகாப்பது, இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் ராஜதந்திரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, மிகவும் ஆபத்தான சூழல்களில் பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளையும், பேரழிவு ஆயுதங்களை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மிகவும் பாதுகாப்பாக நகர்த்துவது போன்ற பாதுகாப்பு பணிகளையும் ஏஜிஎஃப் டிஃபென்ஸ் ஈடுபட்டு வராங்க. நம்பர் 6, ட்ரிபிள் கேனபே. ட்ரிபிள் கேனபே அமெரிக்காவின் வெர்ஜினியாவை தளமாக கொண்ட ஒரு பிரைவேட் மிலிட்டரி ஆர்கனைசேஷன். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா தீவிரவாதத்திற்கு எதிரான போர் என்ற பெயரில் உலக அரங்குல வள கொள்ளைகளுக்காக தொடர் போர்களில் ஈடுபட்டதால போரை லாபகமான தொழிலாக மாற்ற நினைத்த அமெரிக்காவின் முன்னாள் சிறப்பு படை ராணுவ வீரர்களால் ட்ரிபிள் கேனபே பிரைவேட் மிலிட்டரி 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ட்ரிபிள் கேனபேல 76,000 போர் வீரர்கள் சேவையில் இருக்காங்க. ட்ரிபிள் கேனபே கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிடுவது, உலகம் முழுவதும் மிகவும் ஆபத்தான நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, மிகவும் ஆபத்தான மோதல்கள்ல அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் அளிப்பது, அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளிலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும், அமெரிக்க ஆதரவு நாடுகளில் அரசியல் நிலையற்ற தன்மை உருவானால் நிலைமையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது போன்ற போர் மற்றும் பாதுகாப்பு பணிகள்ல ட்ரிபிள் கேனபே ஈடுபட்டு வராங்க. ட்ரிபிள் கேனபே ஈராக், ஆப்கன்ல அமெரிக்க கூட்டுப்படைகளுடன் இணைந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 5, சதாத் இன்டர்நேஷனல். சதாத் துருக்கியின் இஸ்தான்புல்ல தளமாக கொண்ட ஒரு பிரைவேட் மிலிட்டரி. 2012ஆம் ஆண்டு துருக்கி ராணுவ படையின் பிரிகேடியர் ஜெனரலான ஆனன் ட்ரிவேடி அவர்களால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்களுடைய அரசியல் நலன்களை நிறைவேற்றுவதே சதாத் இன்டர்நேஷனலோட முதன்மை நோக்கமா இருக்கு. கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு எதிராக உள்நாட்டில் ராணுவ புரட்சியை ஏற்படுத்திய போது சதாத் எர்டோகனுக்கு ஆதரவாக களமிறங்கி ராணுவ புரட்சியை அடக்க உதவியது. மேலும் அர்மேனியா அசர்பைசான் போர், சிரியாவின் உள்நாட்டு போர், லிபியாவின் உள்நாட்டு போர்கள்ல சதாத் இன்டர்நேஷனல் துருக்கிக்கு ஆதரவாக போரிட்டு இருக்காங்க. சோமாலியா, கத்தார் போன்ற நாடுகளுடைய ராணுவத்துக்கும் சிரியா, லிபியா, ஈராக்கில் உள்ள துருக்கி ஆதரவு ஆயுத குழுக்களுக்கும் சதாத் ராணுவ பயிற்சிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கிட்டு வராங்க. சிரியா மற்றும் ஈராக்கில் குர்துகள் மீதான ராணுவ நடவடிக்கையின் போது சதாத் கூலிப்படை அப்பாவி குர்துகளை பெரிய அளவுல இனப்படுகொலை செஞ்சிருக்கு. மேலும் குர்து குழந்தைகளை துருக்கிக்கு நாடு கடத்துவது, பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது போன்ற மிக மோசமான மனித உரிமை மீறல் குற்றங்கள்ல சதாத் ஈடுபட்டிருக்கு.
சதாத் கூலிப்படைய பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லை பகுதியில இந்தியாவிற்கு எதிராக நிலைநிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில துருக்கியுடன் ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 4, டைன்கார்ப் இன்டர்நேஷனல். டைன்கார்ப் 1946ஆம் ஆண்டு ஒரு விமான நிறுவனமா தொடங்கப்பட்டிருக்கு. 1987ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிரைவேட் மிலிட்டரியா கட்டமைக்கப்பட்டிருக்கு. டைன்கார்ப் அமெரிக்க ராணுவம், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், பெடரல் ஏஜென்சிக்காக பல அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க. யுனைடெட் நேஷனோட ஒரு சில பீஸ் கீப்பிங் மிஷன்லையும் டைன்கார்ப் ஈடுபட்டிருக்காங்க. பொலிவியா, போஸ்னியா, சோமாலியா, அங்கோலா, ஹைதி, ஈராக், ஆப்கன், கொலம்பியா, கொசோவா, குவைத் போன்ற நாடுகள்ல அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து டைன்கார்ப் ராணுவ நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இதுல போஸ்னியா, கொலம்பியா, ஈராக், ஆப்கன்ல டைன்கார்ப் பல்வேறு இனப்படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க. மேலும் ஆழ்கடத்தல், சிறை கைதிகளை சித்திரவதை செய்தல், பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியது, ஆப்கானிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தியது, பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தியது போன்ற மிக மோசமான மனித உரிமை மீறல் குற்றங்கள்ல டைன்கார்ப் ஈடுபட்டிருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிக மோசமான கூலிப்படை டைன்கார்ப் தான். டைன்கார்ப் அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்காங்க. CIA-வுக்காக பல ரகசிய ராணுவ நடவடிக்கைகள்ல டைன்கார்ப் ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 3, ரெடிட். ரெடிட் ரஷ்யாவை தளமாக கொண்ட ஒரு பிரைவேட் மிலிட்டரி ஆர்கனைசேஷன். ரஷ்ய ராணுவ உளவு அமைப்பான GRU-வை சேர்ந்த ஜெனரல் விளாடிமிர் அலெக்சினோவ் என்ற உளவாளியால ரெடிட் பிரைவேட் மிலிட்டரி 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, ரஷ்ய விமானப்படை, ரஷ்ய பாதுகாப்பு படைகள்ல இருந்த வீரர்களை கொண்டு ரெடிட் பிரைவேட் மிலிட்டரி தொடங்கப்பட்டிருக்கு. ரெடிட்ல ஒட்டுமொத்தமா 25,000 வீரர்கள் சேவையில இருக்காங்க. ரஷ்ய உளவு அமைப்பான GRU-வின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற இந்த கூலிப்படை கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வராங்க. உக்ரைன் அரசாங்கமும் ஐரோப்பிய நாடுகளும் ரெடிட் கூலிப்படை உக்ரைன் போரில் பெரிய அளவுல போர் குற்றங்கள்ல ஈடுபட்டிருப்பதாக கூறி இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பா அறிவிச்சிருக்காங்க. ரெடிட் பிரைவேட் மிலிட்டரி ஜார்ஜியா போர், சிரியாவின் உள்நாட்டு போர், கிரைமியா கைப்பற்றல், டோன்பாஸ் வார்லையும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்டு இருக்காங்க. மேலும் ஆப்பிரிக்க நாடுகளான சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், மொசாம்பிக், லிபியா போன்ற நாடுகள்ல உள்ள ரஷ்ய ஆதரவு அரசாங்கங்களுக்கு உதவியா இந்த நாடுகள்ல உள்ள ராணுவங்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்குவது, தங்க சுரங்கம், வைர சுரங்கம், எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மற்றும் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வராங்க. நம்பர் 2, அகாடமின்னு அழைக்கப்படக்கூடிய பிளாக் வாட்டர். பிளாக் வாட்டர் அமெரிக்காவின் நார்தன் கலிபோர்னியாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பிரைவேட் மிலிட்டரி ஆர்கனைசேஷன். 1997ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையின் நேவி சீல் அதிகாரிகளான எரிக் பிரின்ஸ், அல் கிளார்க்கால் பிளாக் வாட்டர் தொடங்கப்பட்டிருக்கு. டெல்டா ஃபோர்ஸ், கிரீன் பேரட், நேவி சீல், ஆர்மி ரேஞ்சர்ஸ் போன்ற அமெரிக்க சிறப்பு படையில இருந்த மிகுந்த யுத்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் தான் அகாடமியில சேவையில் இருக்காங்க. அகாடமியில சுமார் 20,000 வீரர்கள் இருக்காங்க. CIA, MI6, மொசாட் போன்ற உளவு அமைப்புகளுக்காக அகாடமி பல அரசியல் படுகொலைகளை செஞ்சிருக்காங்க. அகாடமி ஈராக், ஆப்கன், ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவுக்காக ராணுவ நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அகாடமி மீது ஆட்கடத்தல், சரணடைந்த வீரர்களை சித்திரவதை செய்து கொள்ளுதல், ஈராக்கில் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தியது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள், போதைப்பொருள் கடத்தல் போன்ற மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுல இருக்கு. அகாடமி பிரைவேட் மிலிட்டரி ஆர்கனைசேஷனுக்கு அமெரிக்க உளவு அமைப்பான CIA-விலும் ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளுடனும் அமெரிக்க ஆளும் வர்க்கத்துடனும் மிகுந்த செல்வாக்கு இருக்கு. நம்பர் 1, வாக்னர் குரூப். வாக்னர் குரூப் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பிரைவேட் மிலிட்டரி. 2014ஆம் ஆண்டு விளாடிமிர் புட்டினின் பினாமியான எப்ஜெனி பிரிகோசினும்
முன்னாள் ரஷ்யன் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டான டிமிட்ரி உட்கிலினாலும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் அதிசக்தி வாய்ந்த சிறப்பு படைப்பிரிவான ஸ்பெட்னட்ஸில் இருந்த ராணுவ வீரர்களை கொண்டு வேக்னர் படையணி தொடங்கப்பட்டிருக்கு. வேக்னர் குரூப்ல சுமார் 85,000 வீரர்கள் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிக யுத்த அனுபவம் வாய்ந்த கூலிப்படை வேக்னர் குரூப் தான். இதுவரைக்கும் 11 மிகப்பெரிய போர்கள்ல வேக்னர் குரூப் போரிட்டு இருக்காங்க. உக்ரைன் போர், லிபியாவின் உள்நாட்டு போர், சிரியா, சூடான், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், பர்கினா ஃபாசோ, மாலி போன்ற நாடுகள்ல வேக்னர் குரூப் ராணுவ நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட மிகப்பெரிய 2 வல்லரசு நாடுகளான அமெரிக்க, ரஷ்ய படைகள் மீதும் வேக்னர் குரூப் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு வேக்னர் படையணி எவ்ஜெனி பிரிகோசின் தலைமையில ரஷ்யாவுக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்து ரஷ்யாவின் ரோஸ்டோவ் நகரத்தை கைப்பற்றி பிறகு ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவை நோக்கி படை நகர்வுகளை மேற்கொண்டாங்க. பெலாருஸின் சமாதான முயற்சியால இந்த கிளர்ச்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இருந்தபோதும் வேக்னர் குரூப்பின் தலைவர்களான எவ்ஜெனி பிரிகோசினும் டிமிட்ரி உட்கிலினும் ரஷ்ய உளவு அமைப்பான GRUவால படுகொலை செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு வேக்னர் படையணி ரஷ்ய ராணுவ உளவு அமைப்பான GRUவின் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. தற்போது வேக்னர் குரூப் ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவின் செல்வாக்கு அதிகரிப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அமெரிக்க உளவு அமைப்பான CIAவிடமிருந்து தனது நேச நாட்டு தலைவர்களை பாதுகாக்கும் முயற்சியிலையும் வேக்னர் குரூப் ஈடுபட்டு வராங்க. ரஷ்யாவின் புவிசார் அரசியல் நலன்களை பாதுகாப்பதே வேக்னர் குரூப்போட முதன்மை இலக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்களோட அரசியல் எதிரிகளை அகற்றுவதற்காக பல்வேறு அரசியல் படுகொலைகளையும் வேக்னர் குரூப் நிகழ்த்தியிருக்காங்க.